காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் நெக்ஸ்ட் டோர் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்லே கிடந்திருப்பாங்க இல்லையா, அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ ரொம்ப நேரமாக தண்ணியில் இருக்கிறனால ஹீரோயினுக்கு தும்மல் வருது. ஹீரோட மூஞ்சை பார்த்தே தும்மிடுறா. அடியே பைத்தியக்காரி, இப்படியா தும்முவேன்? அவள் அடுத்த தும்மல் வர்றதுக்குள்ளே இவா நம்ம வெளியே போவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ ஹீரோயினுக்கு மாற்றிக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸும் கொடுக்குறான். ஹீரோயினி கேட்குறான், ஆமாம் உங்ககிட்ட எப்படி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது, அதுவும் காரில் வேறு எடுத்து வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் வந்து ஃபாரினுக்கு போகும்போது ட்ரெஸ்ஸு தேவைப்படும் இல்லையா, அதனால சும்மா கொஞ்சோன்னு மட்டும் காரில் எடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினியை விடாமல் ஒரு லுக்கு விடுறான். ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே குட்டியாக இருக்க, இந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை உண்மையாகவே நீ குட்டியாக இருக்கிற மாதிரி கலாய்க்கிறான். அப்போ ஹீரோயினி சொல்கிறான், இங்கே பாரு எப்படிலாம் பேசினேன், எனக்குலாம் பிடிக்காது, அடிச்சு போடுவோம் அப்படின்னு சொன்னோடனே இவன் வேமுக்குனே அவள் தலையில் கையை வச்சு கலாய்க்க, இவனே அடிக்கிற மாதிரி போயிட்டு, அந்த பாக்ஸை கூட அதில் தானே லெட்டர்ஸ் இருக்குன்ற மாதிரி கேட்க, நீ உன் காலை ஏறி அப்போ தான் நான் வந்து இதை தருவேன்னு சொன்னோன்னே அவனும் காலை எடுத்துனேன். இவனுமே அந்த பாக்ஸை கொடுத்துருக்கான். இப்போ இவங்க 2 பேருமே அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நம்ம படிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோயினி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஏன்டா நான் அவ்வளோ ஜாலியாக இருக்கேன், நீ இப்படி மந்துன்னு உட்காந்துருக்கா அப்படின்னு ஹீரோவை கேட்க, நான் தான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், அப்போ எதுக்கு நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொன்னேன். போடா பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா 2 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இதில் என்னடா 2 லெட்டர்ஸ் தான் இருக்குது, ஒன்று இந்த மோப்பிள்ளையோடதை காணாண்டா, எங்கடா போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவள் கேட்குறா. அப்போ வந்து அவன் சொல்கிறான், ஒருவேளை அவள் எழுதாமல் விட்டுருப்பாளோ, நம்மளோட தானே எழுதுனா, வேறு எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம் போல், நம்ம அப்புறமேட்டு தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்கவுங்களோட லெட்டர்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோயினி அவளோட லெட்டரை எடுத்து படிக்கிறா. அது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குது. இவள் சத்தமாக படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட லெட்டர் எடுத்து பார்க்குறான். ஹைஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஹீரோயினி மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்போ வந்து நீ 10 வருஷம் கழிச்சு சொல்லிடுற மாதிரி எழுதி வச்சுருப்பான். அதை பார்த்துட்டு ஐயோ இது மட்டும் இவள் கண்ணுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவள் திரும்பி அவனோட லெட்டர் கேட்கும்போது இவன் ஒழிச்சு வைக்கிறான். அப்போ வந்து இதே ஏன்டா ஒழிச்சு வைக்கிற, குர்ரா நீ மட்டும் என்னதை படிச்சல அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தர முடியாது போடின்றான். உடனே என்னை எதுவும் திட்டி எழுதி வச்சுக்க, அதை கூடன்னு சொல்லிட்டு இவ துரத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டான். ஹீரோயினால் சேஸ் பண்ண முடியல. ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நின்றுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஹீரோ ஓடினதுக்காக இல்லை, அவளோட லெட்டரில் ஹைஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ட்ரீம் இருந்திருக்கும், அதை பற்றி ஏதாவது எழுதியிருப்போமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்குறா. பட் அதில் இல்லை. ஸோ அதனால தான் சரி இதுலேயுமே இல்லை, நான் அப்படி எப்படி என்னோடய ட்ரீமை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தோம்னா ஓடின ஓட்டத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்ததுமே அந்த லெட்டரை பார்த்து, ஐயோ லூஸ் ஹீரோ ஏன்டா இப்படிலாம் எழுதி வச்சுருக்க, அதெல்லாம் இப்போ எனக்கு சுத்தமாக அவன் மேலே ஃபீலிங்ஸே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த லெட்டரை மட்டும் அவள் பார்த்தா நம்ம செத்தோன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயினோட வீட்டில் பார்த்தோம்னா அம்மா ஃப்ளவரை அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த டேபிளில் வைக்கிறாங்க. அப்போ அப்பாவும் அம்மாவும் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பணம் தேவை, எனக்கு கொஞ்சம் பணம் கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு அம்மா கேள்வி கேட்குறாங்க. அவரோட ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாங்களாம். ஸோ நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏங்க தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காசு தர முடியாதுன்ற மாதிரி சொன்னோன்னே அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னடி இப்படிலாம் பண்ணுற, ஏன் இப்படி எனக்கு காசு தர மாட்டேங்கிறீங்க, நான் மட்டும் ராப்பாகலாம் வேலை பார்த்து வரேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோட வீட்டில் பார்த்தோம்னா அப்பா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு, அம்மாவும் எங்கேயோ கிளம்புறாங்க. அப்போ அப்பா வந்து எங்கே போகிறேன்ற மாதிரி கேட்க, நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் அதுக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்க, ஆமாம் உங்களுக்கு ஹாப்பி தானே நான் இங்கேருந்து போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் சேடாக வெளியே போகிறாங்க. அப்பாவுக்குமே ரொம்பவே சேடாகிடுது. ஹீரோ வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஹீரோயினி வேணுக்குன்னே அவனை இடிச்சிட்டு போகிறா. அப்போ வந்து பைத்தியக்காரி நீ வாட்டுக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி கத்தவும், ஏன்டா எப்போ பார்த்தாலும் பைத்தியக்காரின்னு சொல்கிறேன், என் மூஞ்சியை பார்த்தா உனக்கு நான் அப்படியா தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் ஆமாம் உன் மூஞ்சியை பார்த்தா பைத்தியமாக தான் தெரியுதுன்னு கலாச்சி விட்றான். இப்போ அவன் வந்துட்டு நான் வந்து லைப்ரரிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாட்டுக்கு திரும்பி கிளம்ப போகிறான். அப்போ வந்துட்டு டே நான் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஒரு புக்கெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு, நான் வந்து என்னோடய ட்ரீமை கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்கான புக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது புக்ஸை பார்த்து ட்ரீமை கண்டுபிடிப்பாங்களா, அதெல்லாம் தானாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே ஹீரோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. வந்ததுமே ஹீரோயினி வாயை மூடாமல் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கா. உடனே
ஹீரோ ஓசி டீ குடிக்க தானே வந்தேன், உனக்கு மரியாதையாக குடிச்சிட்டிங்க வந்து கிளம்புன்ற மாதிரி சொன்னேன், எப்படிப்பா கரெக்டாக கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாட்டி குடிச்சிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே மிஸ்டர் யூன் வராரு. அவர் ரொம்பவே ஹாப்பியாக வந்து, டேய் உனக்கு ஒன்று தெரியுமா, நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, ஐயோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு பேரும் புகழும் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க. கம்பெனி பேர் கெரிப். அந்த கம்பெனியில் தான் நம்ம ஹீரோயினி வேலை பார்த்துட்டு இருந்தா. இப்போ வந்து அவங்க கொரியாவில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லி மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அது விஷயமா பேசணுன்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினோட ஃபேஸே மாறிடுது. அது ஹீரோவுமே நோட் பண்ணுறேன், டேய் வாடா அவங்க ஒரு இமெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க, அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. இவங்களுக்கு புரியவே இல்லை. ஐயோ இது எப்படிடா படிக்கிறது, யாராவது படித்து சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் இங்கிலீஷ் நல்லாவே வருமே, அவங்க தான் படித்து என்ன ஏதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இமெயிலில் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, இந்த இமெயில் வந்துட்டு ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து கான்வர்சேஷன் கிளியராக இருக்கணும், இங்கிலீஷில் தான் பேசணும், ஒரு 2 டேஸோ இல்லை 1 டேஸோ கழித்து வீடியோ கால் பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஹீரோயின் ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி, எங்களுக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் வராது, நீ தான் சூப்பராக பேசுகிற, பார்த்ததுக்கு உனக்கு நீ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்க, ஸோ எப்படி பேசினா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு உனக்கு தான் தெரியுன்ற மாதிரி கெஞ்ச. அவன் வந்துட்டு இல்லை என்னால் முடியாது, இதிலலாம் என்னை வந்து இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு எதுக்கு இவட்டெல்லாம் போய் கேட்குறீங்க, அதான் நான் இருக்கேன்னு நான்லாம் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேனே, டேய் வாய மூடி, இவ தான் செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் சரி நான் உங்களுக்காக பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இவருமே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாரு. இப்போ ஹீரோயினி அதுக்கான ப்ராசஸ்லாம் ஹீரோட ஆஃபீஸில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்க 2 பேர் தனியாக உள்ளே உட்காந்துருக்கிறத இந்த நயன் பொண்ணு வெளியே இருந்து எட்டி பார்த்துட்ருக்கா. அப்போ சிஓயூன்னு வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ பயந்து போயிட்டு, சார் ஏன் சார் அவங்க 2 பேரும் ரூம்குள்ளே வச்சு பூட்டினீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாதுன்னு சொன்னோன்னே, உங்களுக்கு என்ன தெரியும் என்னோடய வழியை பற்றின்னு சொல்லிட்டு இவ கோச்சிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ ஹீரோயினியை பார்த்தோம்னா அவள் வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து ஹீரோ கேட்குறான், ஆமாம் நீ வந்து அந்த கம்பெனிக்கு வேலை பார்த்து தர போறியே, உனக்கு இல்லை ப்ராப்ளம்லாம் வராதான்ற மாதிரி கேட்க, இல்லை நான் வந்து உங்களுக்காக தான் பண்ணித்தரேன், ஸோ எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறான். இப்போ வந்துட்டு கேட்குறா, டேய் வாடா பசிக்குது, லஞ்ச் டைம் வேறு ஆயிடுச்சு, வா போய் சாப்பிட்லான்னு நம்ம சொல்லும்போது, எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி சொல்கிறா, அம்மா நீ இப்போ வந்து உன் லஞ்சை ஸ்கிப் பண்ணுற, இப்படிலாம் பண்ணாத, நீ பட்னி கிடந்து தான் உழைக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே, சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் காமிக் படிக்கலாம், அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு வரா. உடனே ஹீரோ தீவ ஆரம்பிச்சிட்டாடா சாமின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் காதில் பஞ்சை வச்சு அடிச்சுட்டு அவன் மாட்டுக்கு வேலையை பார்க்குறான். டேய் இப்படிலாம் பண்ணாதான் நான் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் காமெடியாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோட அம்மா பார்த்தோம்னா அவங்க வைஸ் மினிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக தான் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க சொன்னாங்க, சரி நான் கொரியாவுக்கு வந்து 2 மாதம் ஆச்சு, இப்போ நான் எந்த ஊருக்கு போய் வேலையை பார்க்க அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, 2 மாதம் ஆச்சா, சரி நான் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டு வா நம்ம போய் சாப்பிட்லான்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தோம்னா அவர் கடையில் வியாபாரமே இல்லை, ஸோ அவர்கிட்ட உட்காந்து காதை நோண்டிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்து ஹீரோட அப்பா வராரு. அப்போ அவன் காலைல ஹீரோட அம்மா எதுவுமே சமைச்சு வச்சுட்டு போகாதனால இவர் ரொம்ப பசியாக இருக்கார் போல். சரி வாங்க நம்ம சாப்பிட்டுட்டே பேசுவோம்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டே கொஞ்சம் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மோவை பார்த்தோம்னா அவள் வந்து ஜூஸ் குடிக்கலாமேன்ட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுக்கிறா. அதே பாட்டில் தான் இந்த ரெட் பையனும் எடுக்கிறான். நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ரெட் பையனும் நான் நல்லா இருக்கேன், என்னோடய ரைஸ் கேக்லாம் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி அவன் கேட்க, அதை நீங்கள் தான் என்ன பண்ணீங்களா, ஆமாம் உங்களுக்கு எப்படி என் பேர் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அவளோட ஜூஸ் கேனை டைட்டாக பிடிக்கிறா. அப்போ வந்துட்டு அவன் ப்ளீஸ் இதை கொடுத்துடுங்க, இது என்னோடய ஃபேவரட் ட்ரிங்க் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் முடியாது, இதை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க கரெக்டாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினி வராங்க. இப்போ 4 பேருமே ஒரு டேபிளில் உட்காந்துட்டு எல்லாருமே வந்து அவங்கெல்லாம் யார் எங்கேருந்து வராங்கன்ற மாதிரி இன்ட்ரோலாம் கொடுக்க, நம்ம ரெட் பையன் தான் இப்போ ரீசெண்டாக நம்ம நெய்பராக வந்திருக்கான்ற விஷயமும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேர் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றி மாற்றி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிக்க. அப்போ அந்த ரெட் பையன் வந்துட்டு ஐயோ எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு அதை மறந்துட்டேன், சாரி இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அங்கே வந்து ஓடிட்டுருக்கான். இதை வந்துட்டு இந்த மோ வந்துட்டு சொல்லிகிட்டே வர, என்னவா இருக்கும் அவன் எதுக்கு இப்படி விழுந்தடிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈரணி சொல்கிறா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது லெட்டர் எழுதினோம்ல, அது வந்து இப்போ உன்னோட லெட்டர் மட்டும் காணாமல் போச்சுட்டு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, சாரிப்பா நான் தான் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ இவளை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அவள் சொல்கிறா, நான் உன்னோட லெட்டர்லாம் படித்தேன்டி, செம்ம காமெடியாக இருந்துச்சு,
ஹீரோவோட தான் படித்தேன், ஆனால் அவன் வந்து என்ன எழுதியிருந்தான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ இவளுக்கு எதுவுமே ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் வர மாதிரி ஆக்ட் பண்ணி அங்கிட்டிருந்து ஓடிடுறான். அவன் வந்து ஒரு செடிக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிட்டு, கடவுளே வந்துட்டு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு அவளுக்கு எதையுமே ஞாபகப்படுத்திடாத, எல்லாம் மறந்து போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கும்போதே இவங்க 2 பேரும் இவன் எங்கே இருக்கிறான்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. டே இங்கே என்னடா பண்ணுறன்ற மாதிரி கேட்க அவன்ட்டு உடனே கால் வர மாதிரி, ஓ சரி சரி நான் வந்து அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். வந்து நடிக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அம்மா வந்துட்டு எழுந்திரிங்க, நல்லா குடிச்சிட்டு வந்து தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வெளியே போய் பார்க்குறாங்க. அவங்க சைக்கிளில் வந்துட்டு ரோஜா பூவாக இருக்குது. என்ன தான் நம்ம ஹஸ்பண்டை கத்தினாலும் நம்மளுக்காக இத்தனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஆகிட்டாங்க. எப்படி அந்த ரோஜா பூவை பிடுங்கினார்னா, நைட்டு செம்ம போதையில் வீட்டுக்கு வரும்போது ஹீரோட அப்பா தான் வந்துட்டு கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வர்றாரு. வரும்போது சின்ன பிள்ளை மாதிரி ரோஜா பூவை பிடுங்க இவங்க அப்பா பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு ஹீரோட அப்பா. இப்போ வந்து அம்மா ஹாப்பியாக வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது இங்கிட்டு வீட்டில் அப்பாவை பார்த்தோம்னா என் பொண்டாட்டிக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு சமைச்சு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா கையில் வந்து முள்ளுலாம் குத்திருக்கு, அந்த ரோஜா பூவோட முள். ஐயோ இதெல்லாம் எப்போ என் கையில் குத்துச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மறந்து போய் என்னடா பண்ணோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் அண்ட் சிஓயூன்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே அமெரிக்கா கம்பெனியோட சின்னதாக ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினி தான் கவனிச்சுக்கிறா. என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி கொடுத்துட்டு, சரி நீங்கள் கொரியாவுக்கு வாங்க நம்ம நேரடியாக பார்த்து பேசிக்கிறலான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறா. கால் கட் பண்ணதுமே சிஓயூன்னு வந்து ஹீரோயினியை பயங்கரமாக பாராட்டுறாரு. நீ மட்டும் இல்லைன்னா இந்த ஆஃபரில் எங்களுக்கு கிடச்சிருக்காது, ரொம்பவே தேங்க்யூ ஹீரோயின். எனக்கு ஒரு டவுட், நீ தான் இந்த கம்பெனியில் நல்லா வேலை பார்த்துருக்க, அப்புறம் எதுக்கு நீ அந்த கம்பெனியை விட்டு வந்த, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினிக்கு மூஞ்சி வாடி போயிடுது. நம்ம சிஓயூனுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. அந்த கிளைண்ட் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் பார்ட்டி. ஸோ ஹீரோவும் சிஓயூன்னு வந்துட்டு நாங்கள் போய் அவங்கள டீல் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபோன் பேசிட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி அதான் மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்துட்டு லேப்டாப் ஆஃப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண போகிறா. பட் அங்கே ஆப்போசிட்டில் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த அமெரிக்கா கம்பெனி, அவங்க வந்துட்டு கால் பண்ணதை கட் பண்ணதான் நினச்சிட்டு வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹுவாவோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுமே நல்ல டிசைனிங்லாம் போட்டு கொடுப்பாங்களாம், நம்ம வேணால் அவங்கள ட்ரை பண்ணி பார்ப்போம், இவங்களுக்கு வந்துட்டு சரியான பேக்ரவுண்டு கிடையாது, இவங்க கம்பெனியில் அவ்வளோவா ஸ்டாஃப் கிடையாது, ரெக்கார்ட்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோனி கேட்டு செம்ம ஷாக் ஆகிடுறா. இப்போ என்னன்னா ஹீரோட கம்பெனி ஃபேமஸ்லாம் கிடையாது, பட் ஹீரோட ஒர்க்கு செம்மையாக இருக்கும். பட் அவங்க கம்பெனி ஒன்றும் அந்தளவுக்கு ரிச் இல்லை. ஸோ அதை காரணம் காட்டி இப்போ நம்ம ஹுவாவோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு கொடுப்போன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மோவோட அம்மாவை பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வராங்க. அது விழுக போகுது. ஒன்று இந்த ரெட் பையன் தான் அதை போய் தூக்கிட்டு, ஆன்ட்டி கவலைப்படாதீங்க, இந்த பாக்ஸை நான் உங்கள் கடையில் வச்சிடுறேன், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உனக்கு ஏன் கஷ்டமோ அப்படின்ற மாதிரி கேட்க, நான் உங்கள் நெய்பர் தான், நான் அந்த பக்கம் தான் போகிறேன், ஸோ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வாங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை தூக்கிட்டு போனான். அதை கொண்டு போய் அவங்க கடையில் வைக்கும் போது கரெக்டாக அங்கே ஹீரோயினோட அம்மாவுமே வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே இப்போ எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவன் என்ன வேலை பார்க்குறான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரெட் பையன் வந்துட்டு சரி ஆண்டி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு தாட்டு, இவன் பார்க்க அழகாக இருக்கான், நல்ல வேலை வேறு, ஸ்ட்ராங்காக இருக்கிறான், நல்லா பணிவாகவும் நடந்துக்கிறான், பேசாமல் ஹீரோயினிக்கு இவனை மாப்பிள்ளை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதை வந்துட்டு மோவோட அம்மாட்டையுமே சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு இல்லை இவங்க 2 பேருக்குலாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏண்டி உன்னோட பொண்ணுக்கு எதுவும் பார்த்து வச்சுருக்கேன்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கால் பேச போயிடுறாங்க. ஹீரோயினியை பார்த்தோம்னா ஹீரோ அவனோட ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினி வந்துட்டு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, வந்து ஒழுங்கு மரியாதையாக சாப்பிட்டுன்ற மாதிரி கூப்பிட்றா. அவன் வந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் டிசைனிங்லாம் அனுப்ப வேண்டியது இருக்குது, நான் அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினிக்கு செம்ம காண்டாயிடுது. ஏன்னா இவளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல, அதனால கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஏண்டி இப்படி கத்துறன்ற மாதிரி அவன் கேட்குறான். இவன் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். இங்கே பாரு நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் எதுவுமே பண்ணி கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு வந்து அஃபிஷியலாக அவங்க தெரிவிக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு எதுவுமே பண்ண போகிறதில்ல, நான் வந்து என் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி சொல்ல, சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாத, அரைக்குறையாக பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவன் வந்துட்டு கோவப்பட்டுட்டு சொல்கிறான், உனக்கு என்னடி தெரியும் என்னோட வேலையை பற்றி, நான் எப்போயுமே வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன், இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குதோ இல்லையோ நான் வந்து இதை வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் கத்துறான். உடனே ஹீரோயினி அப்படி என்ன இருக்குது இந்த கம்பெனியில், நானும் தான் இந்த கம்பெனிக்கு பல வருஷமாக வேலை பார்த்து கொடுத்துருக்கேன், என்னோடய ஹார்ட் ஒர்க்கை பற்றி அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சதே கிடையாது, என்னோடய ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிருக்குன்னு இவ
கத்த இப்படியே மாற்றி மாற்றி இவங்க 2 பேரும் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, சிஓ யோன்கிட்ட எதையுமே சொல்லாதன்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்துட்டு சரி நான் போகிறேன், ஒரே இதாக போகிறேன், ஆனால் நீ ஃபீல் பண்ணுவ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான், என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறா, இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி.